Hi friends, welcome to Kalai Samaiyal. இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் செய்கிற ரெசிபி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நாட்டு அவரை இருக்கு இல்லையா, ஸோ அந்த நாட்டு அவரையோட கொட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உரித்து நம்ம எடுத்தாச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 10 to 15 நிமிஷம் நல்லா வெந்துருச்சுன்னா ரொம்ப சாஃப்டாக வந்துடும். ஸோ வெந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வேக வச்ச கொட்டையும் அந்த அவரை கொட்டை ப்ளஸ்ஸு இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காய் துருவில் ஆட் பண்ண போகிறோம். அதிகமாக தேங்காயில் கொஞ்சம் லைட்டாக தான் தேங்காய் எடுத்துருக்கோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுண்டலுக்கு தேவையான ஆனியன், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், கருவேப்பிலை இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகும் கூடவே சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ நல்லா ஒரு 30 செகண்ட் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுண்டலில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவரை கொட்டையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் ஆல்சோ இதில் ப்ரோட்டீன்ஸ் வந்து நிறைய இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக தரலாம். ஸோ கொஞ்சம் வதக்கி எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வேக வச்சு தனியாக வச்சுருக்க அந்த அவரைக்கொட்டை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் இது நம்ம இப்போ ஆட் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம இது கொட்டை வேக வைக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்டரில் வந்து சால்ட்டை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து சால்ட்டியாக தான் இருக்கும். அதனால் சால்ட் நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கி எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி துருக்கி வச்சுருக்கு தேங்காய் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தேங்காய் இது கூட வந்து நல்லா மிக்ஸ்அப் ஆகிக்கும். ஸோ இந்த ஸ்நாக்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கலை சமையல். இன்னொரு சூப்பரான ரெசிபியில் சீக்கிரம் பார்க்கலாம். தேங்க்யூ.